இன்ஃபோமீடியாவின் ஆட்டோகேட் 2016 3D டுட்டோரியல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஸோ 3D அப்படிங்கிறது 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட், அதாவது உங்களோட வேல்யூஸ் எக்ஸ் ஒய் ஜெட்ங்கிற 3 டேரக்ஷன்லையும் உங்களால் கொடுத்துக்க முடியும். ஸோ இதை 2D ஆப்ஜெக்ட் இருந்தால் உங்களால் எக்ஸ் ஒய் இல்லைனா ஒய் இசட் இல்லை எக்ஸ் இசட்டுங்கிற 3 டேரக்ஷன், அதாவது 3 பிளானை பொறுத்து தான் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ 3Dயை பொறுத்த வரையும் உங்களால் ஒரே டயத்தில் எக்ஸ் ஒய் இசட்டில் 3 டேரக்ஷன் உங்களால் வெளியே கொடுத்துக்க முடியும். ஸோ ஆட்டோகேடில் 3D எப்படி டெவலப் பண்ணலாம், ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது 3D ஒயர் ஃப்ரேம். ஸோ உங்களோட ஆப்ஜெக்ட்டை 3Dயில் வரையும் போது எந்த ஷேப்பில் இருக்குமோ அதை உங்களோட லைன்ஸ் சர்க்கிள்ஸுங்கிற 2D டூல்ஸை யூஸ் பண்ணி உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா அது 3D ஒயர் ஃப்ரேம். ஸோ அடுத்தது நீங்கள் கிரியேட் பண்ண 2D ஆப்ஜெக்ட், ஸோ அது மூலியமாக 3D டெவலப் பண்ணுறப்ப அது கன்வெர்ட் ஃப்ரம் 2D. ஸோ இல்லை உங்கள்கிட்ட 2D ஆப்ஜெக்ட் எதுவுமே இல்லை, ஸோ ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் 3D டெவலப் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ டேரெக்டாக நீங்கள் 3D மாடலிங் எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ ஆட்டோகேட் 2016 எப்படி ஓப்பன் பண்ணலாம், ஸோ அதை எப்படி 3D அட்மாஸ்பியரை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் மெனுவில் உள்ள ஆல் ப்ரோக்ராம்ஸ், ஸோ அதில் போனீங்கன்னா ஆட்டோடெஸ்க். ஸோ ஆட்டோடெஸ்கில் உள்ள ஆட்டோகேட் 2016, ஸோ அதில் உள்ள ஆட்டோகேட் 2016 இங்கிலீஷ். ஸோ கிளிக் பண்ணுறது மூலியமாக உங்கள் ஆட்டோகேட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ ஆட்டோகேடோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் ட்ராயிங்ஸ், அதாவது புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா ஸ்டார்ட் ட்ராயிங் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்டார்ட் ட்ராயிங்ஸ், ஸோ இந்த கிரிட்ஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதான் ஒர்க்கிங் விண்டோ. ஸோ ஒர்க்கிங் விண்டோ இங்கே இருக்கும், கமெண்ட் விண்டோ உங்களோட கீழே இருக்கும். ஸோ இது எல்லாமே 3D ஆப்ஜெக்டோட டூல்ஸ். ஸோ மேலே உள்ள மாடலிங், மெஸ்ஸிங், உங்களோட தேவையான 3D ஆப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன டூல்ஸ் தேவையோ அதெல்லாம் இங்கே ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ பேசிக்காக நீங்கள் லாஸ்ட்டாக 2D ஆப்ஜெக்ட், அதாவது 2 டைமென்ஷனில் ஆட்டோகேட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதோட செட்டிங்ஸ் டிராஃப்டிங் அண்ட் அனோட்டேஷன் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் டிஃபால்ட்டாக உள்ளே வரும்போது இந்த வெப்பேஜில் தான் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு தேவையான 3D ஆப்ஜெக்ட் டூல்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ லைன்ஸ், ஸோ 2D ஆப்ஜெக்ட் தேவையான டூல்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வெளிப்படையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டயத்தில் நீங்கள் 3D ஆப்ஜெக்ட்டுக்கு மாறணும் அப்படின்னா ஸோ கீழே உள்ள செட்டிங்ஸ் இதை கிளிக் பண்ணுறது மூலியமாக 3D மாடலிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் 3D பேசிக்ஸ் அண்ட் 3D மாடலிங், ஸோ ரெண்டுமே 3D கான்செப்ட் தான். ஸோ 3D பேசிக் அப்படிங்கிறது ஸோ நீங்கள் 3Dயில் யூஸ் பண்ணுற பேசிக்ஸ் டூல்ஸ், அதாவது சாதாரணமாக சாலிட் எடிட்டிங், ஸோ கிரியேட் ஃபீச்சர்ஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த 3D பேசிக்ஸ். ஸோ என்டையர் 3D மாடலிங் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா இந்த 3D மாடலிங். ஸோ கிளிக் பண்ண உடனே இந்த ஒர்க்கிங் விண்டோ உங்களுக்கு, அதாவது 3D மாடலிங் யூஸ் பண்ணுறது தகுந்தாப்பில் இது சேஞ்ச் ஆகிரும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு உள்ளது ஹோம். ஸோ ஹோமில் எல்லாமே பேசிக்காக நீங்கள் யூஸ் பண்ணுற பிரைமரி டூல்ஸ் எல்லாம் செட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு உள்ள டூல்ஸ் மாடலிங், ஸோ மெஸ்ஸிங், சாலிட் எடிட்டிங். ஸோ இந்த ட்ராஸ் அண்ட் மாடிஃபை இது ரெண்டுமே நீங்கள் 2D வரைஞ்சி அதை 3Dயாக மாற்றுறதுக்கு தேவையான 2D டூல்ஸ். ஸோ இதை ட்ரா பண்ணிக்கலாம், இதை யூஸ் பண்ணி உங்களோட 2D ஆப்ஜெக்டை மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ ஹோமுக்கு அப்புறம் உள்ள சாலிட் அண்ட் சர்ஃபேஸ், ஸோ இது ஃபுல்லாக உள்ளமே சாலிட் மாடலிங், அதாவது நீங்கள் டேரெக்டாக 3D ஆப்ஜெக்ட் ரெடி பண்ணலாலும் சரி, இல்லை 2Dலேருந்து 3D கன்வர்ஷன் பண்ணலாலும் ஸோ இங்கே உள்ள ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணுறப்ப உங்களோட 3D மாடலிங், அதாவது உங்களோட 3D ஆப்ஜெக்ட் சாலிடாக இல்லாமல் சர்ஃபேஸாக வேணும் அப்படிங்கிறப்ப இந்த சர்ஃபேஸ் டூங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி உங்களோட 3D ஆப்ஜெக்டை எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம், ஸோ எப்படி வியூ ஓரியன்டேஷன் பார்க்கலாங்கிறத சூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதை யூஸ் பண்ணுறது இந்த வியூ கியூப். ஸோ இது பேர் வியூ கியூப். உங்களோட 3D ஆப்ஜெக்டை என்ன ஓரியன்டேஷனில் பார்க்க போகிறீங்க, ஸோ என்ன வியூலேருந்து பார்க்க போகிறீங்கன்னு அது டிஃபால்ட்டாக செட் பண்ணிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே இதை எப்படி யூஸ் பண்ணுறது பார்த்துடலாம். ஸோ அந்த ஆட்டோகேட் 3Dயில் ஒரு வியூ கண்ட்ரோலில் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்குறதுக்காண்டி ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று வரைஞ்சிக்குவோம். ஸோ பாக்ஸில் ஒரு சிலிண்டர், ஸோ டயாமீட்டர் 5, ஸோ ஒரு ஹைட் திக்னஸ் 1. ஸோ இந்த ஆப்ஜெக்டை டாப்லேருந்து வரைஞ்சிருக்கோம். ஸோ பட் இது ஒரு 3D ஆப்ஜெக்ட். ஸோ இது 3D ஷேப்பில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இதை ரொட்டேட் பண்ணி பார்த்தா தான் 3D ஷேப்பில் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இதை ரொட்டேட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஷிஃப்ட் கீயை ஹோல்ட் பண்ணிவிட்டு மிடில் மவுஸ் பட்டனை ஹோல்ட் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் பண்ணி பார்த்துக்க முடியும். சப்போஸ் நீங்கள் ஷிஃப்ட் கீயை ஹோல்ட் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் அப்படியே ட்ராக் ஆப்ஷனாக கன்வெர்ட் ஆகும். ஸோ ட்ராக் ஆப்ஷனோட ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணும்போது இது ரொட்டேட்டிங் ஆப்ஷன் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டை நீங்கள் 3Dயில் வரைஞ்சிருக்கீங்க, அதை ரொட்டேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்கள் மவுஸோட மிடில் மவுஸ் பட்டனை ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அது ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த வியூ ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகும்போது அட் த சேம் டைம் இந்த வியூ கியூப் உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். அடுத்தது இதோட விஷுவல் ஸ்டைலை நான் மாற்றிக்க போகிறேன். ஸோ இதில் ரியலிஸ்டிக். ஸோ உங்கள் 3D மாடலில் ரியலிஸ்டிக்காக எப்படி தெரிஞ்சால் இப்படி தான் தெரியுங்கிற ஆப்ஷன் க்ரியேட் ஆகும். ஸோ இதில் இன்னொரு சிலிண்டர் ஆப்ஜெக்ட், சிலிண்டர். ஸோ இதை சென்டர் பாயிண்ட்டே நீங்கள் சென்டர் பாயிண்ட்டை எடுத்துகிட்டு ஸோ டயாமீட்டர் 1, ஹைட் 4. இப்போ ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ இதை மூவ் பண்ணி ஸோ ஒரு கார்னர், ஸோ இது இருந்த சென்டர் இதுலேருந்து
ஒரு 3 mm ஆர் 4 mm மூவ் ஆகிட்டு. ஸோ இதே மாதிரி ஒரு லெக்ஸ் உங்களுக்கு சுற்றி வேணும் அப்படிங்கிறப்ப ஸோ நீங்கள் அரேங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ போலார் அரே பேஸ் பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் கிரியேட் பண்ண இந்த ஆப்ஜெக்டை எப்படி வியூ பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வியூக்கு இப்போ யூஸ் பண்ணி உங்களோட 3D ஆப்ஜெக்ட்டை எப்படியெல்லாம் வியூ பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு டேரக்ஷன், அதாவது டாப் பிளான், லெஃப்ட், ஃப்ரண்ட், ஐசோமெட்ரிக்ஸ். ஸோ சவுத் வைஸ் ஐசோமெட்ரிக்ங்கிற ஆப்ஷன் மூலம் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டை நீங்கள் டாப்லேருந்து பார்க்கணும் அப்படின்னா டாப்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதான் உங்களோட டாப் வியூ. ஸோ டாப் இப்படி இருக்கும்போது ஸோ மேலே உள்ளது நார்த், ஸோ லெஃப்ட் சைடு வெஸ்ட், ரைட் சைடு ஈஸ்ட் அண்ட் கீழே உள்ளது சவுத். ஸோ இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஸோ கீழே உள்ள ஐக்கான், ஸோ 1 2 3 4 இந்த 4 ஐக்கான்ஸ் யூஸ் பண்ணி உங்களை இந்த டாப் வியூலேருந்து ஃப்ரண்ட் வியூக்கோ இல்லை ஃப்ரண்ட்லேருந்து லெஃப்ட் வியூக்கோ உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இது கீழே கிளிக் பண்ணும்போது ஸோ டாப் வியூக்கு கீழே எப்போவுமே இந்த ஃப்ரண்ட் வியூ ஆப்ஷன் இருக்கும். ஸோ எகெயின் நீங்கள் டாப் வியூ போகணும் அப்படின்னா இந்த மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணுங்கள், அப்படி ரொட்டேட் ஆயிரும். ஸோ இதோட பேக் வியூ போகணும். ஸோ இதோட பேக் வியூ. ஸோ இந்த சைடு கிளிக் பண்ணுறது மூலியமாக உங்களால் ஃப்ரண்ட் அண்ட் லெஃப்ட்டாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது லெஃப்ட், ஸோ எகெயின் கிளிக் பண்ணும்போது அது ஃப்ரண்ட் கிளிக் ஆகும். ஸோ மேலே அக்சஸ் பண்ணுறப்ப டாப், பாட்டம் அண்ட் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரண்ட் வியூ. ஸோ இந்த 6 வியூ தவிர வேறு ஐசோமெட்ரிக்கு உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கார்னர்ஸ், அதாவது இப்போ டாப் வியூ கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் டாப் வியூ. ஸோ இங்கே 4 கார்னர் இருக்கும். ஸோ இது ஒரு கார்னர், 2 3 4. ஸோ இந்த 4 கார்னர் யூஸ் பண்ணி உங்களால் ஐசோமெட்ரிக் வியூவை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த 4 கார்னருக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஸோ இந்த கார்னர் நீங்கள் கிளிக் பண்ணும்போது சவுத் வெஸ்ட் ஐசோமெட்ரிக் கிரியேட் ஆகும். அதாவது வெஸ்ட்டுக்கும் சவுத்துக்கும் இடையில உள்ள கார்னர் கிளிக் பண்ணிங்கன்னா சவுத் வெஸ்ட் ஐசோமெட்ரிக்கும், ஸோ நார்த்துக்கும் வெஸ்ட்டுக்கும் இடையில உள்ள கார்னர் கிளிக் பண்ணிங்கன்னா நார்த் வெஸ்ட் ஐசோமெட்ரிக் கிரியேட் ஆகும். ஸோ கிளிக் பண்ணுறேன். ஸோ இது பேர் நார்த் வெஸ்ட் ஐசோமெட்ரிக். ஸோ எகெயின் டாப் வியூ. ஸோ உங்கள் டாப் வியூ தலைங்கில தெரியிறப்ப இங்கே உள்ள ஏரோ மார்க் மூலியமாக இதை ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ டாப் வியூவை உங்களால் ரொட்டேட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எகெயின் உங்களுக்கு சவுத் ஈஸ்ட் ஐசோமெட்ரிக் வியூ கிரியேட் ஆகணும் அப்படின்னா இந்த சவுத்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் இடையில உள்ள கார்னர் பாயிண்ட்ஸ் ஸோ கிளிக் பண்ணும்போது இந்த சவுத் ஈஸ்ட் ஐசோமெட்ரிக் வியூ உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ நார்மலாக டாப் வியூவில் இருக்கும்போது சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே உள்ள ஹோம் பட்டன் டிஃபால்ட்டாக என்ன வியூ நீங்கள் செட் பண்ணிருக்கீங்களோ அந்த வியூ உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ டிஃபால்ட்டாக உள்ள ஐசோமெட்ரிக் வியூ சவுத் வெஸ்ட் ஐசோமெட்ரிக் 4 காணி உங்களால் டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட ஆப்ஜெக்ட் இது மாதிரி பர்ஸ்பெக்டிவ் வியூவில் தெரியிறப்ப நார்மல் வியூ கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதாவது இந்த வியூ கியூப்ட ஏதோ ஏரியாவில் வச்சு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுறப்ப 2 ஆப்ஷன் இருக்கும், பேரலல் அண்ட் பர்ஸ்பெக்டிவ் வியூ. ஸோ பேரலல் இருக்கிறப்ப உங்கள் ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரைட்டாக தெரியுது. ஸோ இப்போ நான் இதை ஃப்ரண்ட் வியூக்கு மாற்றிக்கிறேன். அகெயின் ஃப்ரண்ட் வியூ. ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி ஸோ பர்ஸ்பெக்டிவ் வியூ அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணுறப்ப அது பர்ஸ்பெக்டிவ் டைரக்ஷனில் தெரியும். ஸோ இதை நார்மல் வியூ மாற்றுறதுக்கு எகெயின் வியூ கியூப்பை ரைட் கிளிக் பண்ணுறது மூலியமாக பேரங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்க முடியும். ஸோ ரொட்டேட் பண்ணுறது மூலியமாக உங்களால் மேனுவலாக நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா வியூ கியூப் யூஸ் பண்ணி உங்களோட ஓரியன்டேஷன் வியூவை மாற்றிக்க முடியும். அடுத்தது இந்த வியூ கியூப்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணாமல் வேறு எதுவும் டூல் பாரை யூஸ் பண்ணி உங்களால் இந்த வியூ, அதாவது டாப் வியூ ஃப்ரண்ட் வியூ சேஞ்ச் பண்ணிக்க முடியுமானாலும் முடியும். ஸோ இதை டிஃபால்ட்டாக டாப் செட் பண்ணிங்க, அதை நேராக கொண்டு வரதுக்காண்டி இந்த ஏரோ மார்க். ஸோ உங்கள் டாப் வியூ கரெக்டாக தெரியுது. ஸோ இதை இந்த வியூ கியூப் ஆப்ஷனை யூஸ் பண்ணாமல் விசுவலைஸ் அப்படிங்கிற டூல் பாரில் போய் ஸோ இங்கே உள்ள ஆப்ஷன் ஸோ எக்ஸாக்டாக டாப் வியூ வேணும், பாட்டம் வியூ வேணும், லெஃப்ட் ரைட் ஃப்ரண்ட் பேக். ஸோ இந்த 4 ஆப்ஷன் உங்களால் டேரெக்டாக அக்சஸ் பண்ணிக்க முடியாலும் முடியும். ஸோ இந்த ஆப்ஜெக்டோட ஃப்ரண்ட் வியூ வேணும். ஸோ ஃப்ரண்ட் வியூ. ஸோ எகெயின் இதை கிளிக் பண்ணும்போது மோர் ஆப்ஷன். ஸோ விசிபிளாக தெரியுது, 3 ஆப்ஷன் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் வேணும்னா இதில் மோர். ஸோ உங்களுக்கு தேவைப்படுறது சவுத் வெஸ்ட் ஐசோமெட்ரிக். ஸோ சவுத் வெஸ்ட்டோட ஐசோமெட்ரிக் உங்களுக்கு கிரியேட் ஆகுது. ஸோ இந்த வியூங்கிற டூல் பாரில் இந்த 3 ஆப்ஷன், அதாவது டிஃபால்ட்டாக உள்ள 6 ஆப்ஷனும் ஐசோமெட்ரிக் வியூவோட 4 ஆப்ஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ வியூ கியூபை யூஸ் பண்ணாமல் நீங்கள் இதோட வியூ ஓரியன்டேஷனை சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கிறப்ப இந்த வியூஸுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது யூஸ் பண்ணல, நீங்கள் டிஃபால்ட்டாக இந்த வியூ தான் செட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வியூ மேனேஜர். ஸோ இந்த வியூ மேனேஜரோட ஷார்ட்கட் கீ வி. ஸோ வின்னு டைப் பண்ணி என்டர் அடிக்கிறது மூலியமாக அந்த டேரெக்டாக அந்த வியூ மேனேஜருங்கிற டூல் பாரை உங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நேரடியாக இந்த ரிப்பன் மெனுவில் வியூ மேனேஜர். ஸோ கரண்டாக என்ன லேயரில் இருக்குதுன்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் உள்ள டாப் வியூ, பாட்டம் வியூ. ஸோ ப்ரீசெட் வியூவோட டாப் வியூவில் இருக்கணும், பாட்டம் வியூன்னு நீங்கள் தனித்தனியாக செட் பண்ணாலும் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணுறப்ப எந்த வியூ வேணுமோ அதை செட் பண்ணி செட் கரண்ட் அப்ளை. ஓகே. ஸோ உங்கள் ஆப்ஜெக்டோட வியூவை 3 விதமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளது வியூ கியூப், வியூ டூல் பார், இல்லைனா வியூ மேனேஜர். ஸோ இதை இப்போ நான் ஐசோமெட்ரிக் வியூ, அதாவது சவுத் வெஸ்ட் ஐசோமெட்ரிக்கில் செட் பண்ணிக்கிறேன். ஸோ வேறு எது மாதிரி செட் பண்ணாலும் நீங்கள் மாற்றிக்க முடியும்.